ஓ முருகா என்று அழைத்ததும் இந்த முருகன் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே, என் வினைகள் எப்பொழுதுதான் தீரப்போகிறது என்ற கேட்ட கேள்விக்கு என் பிள்ளையே, நான் உனக்கான பதிலை நேரடியாகவே கொடுக்க வந்திருக்கின்றேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கி நின்றிடுமே. செந்தூர் நகர சேவகன் உன்னருகில் இருக்கும்போது என் பெயரை சொல்லி திருநீரை அணிவோருக்கு வராதே வினை என்றுதான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு வழிபடும் போது உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் தருணத்தை தான் இந்த செந்தூர் முருகன் கொடுக்க வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இந்த நிலையை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தால் அப்படியே தான் இருக்க வேண்டும். உன் மனதின் பாரத்தை நான் அறிந்துவிட்டு தானே இனியேனும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக உன் மனதின் உள்ள பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ உயிராக எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து விலகிவிடாமல் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே என் தங்கமே. உன் மனதின் வேதனையை அறிந்துவிட்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு வந்திருக்கும் போது கடந்து வந்த உணர்வுகளை பற்றியும் கடந்து வந்த உறவுகளை பற்றியும் நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன் நினைவுகள் மட்டும்தான் அங்கு மிச்சமாகி கொண்டிருக்கும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கான காலத்தை நிரூபிப்பதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ நம்மை சுற்றி நல்லவர்களும் நட்பலன்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். வருகின்ற செயலை நினைத்து எல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் செயல்கள் யாவும் யாருடைய கையில் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகனின் கையில் அல்லவா இருக்கின்றது, இந்த வேலவனின் கையில் அல்லவா இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உனக்கான செயலை செய்வதற்கு நான் திடமாகவும் தீர்க்கமாகவும் யோசித்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற நிலையை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உன் வாழ்க்கை முழுவதும் நீ பாடாய்பட்டு கொண்டு இருக்கின்ற நினைத்து நானும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வருத்தங்களும் கனவுகளும் இப்பொழுது எது நிறைவேறும் நிறைவேறாது என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றார். உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்கு தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ செய்யும் செயல்கள் யாவும் நான் அறிந்ததுதான், நான் உன்னோடு கொடுத்ததுதான். அப்படி இருக்கும்போது இழந்து விட்டேன் என்று எதை நினைத்து நீ அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய்? இழந்து விட்டதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை சிறப்பானதாக ஒன்று மாற்றுவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். உன் நிலைமை இன்னும் அழகாக மாற்றங்கள் நிறைந்த ஒன்றைத்தான் தரப்போகிறேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியை அங்கு தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான உண்மையை செயல்படுத்த வந்திருக்கும் போது இனியேனும் நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நல்லதை நீ ஏன் அங்கு ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கு இது நல்லது என்பதால் மட்டும்தான் இதை உன்னிடத்திலே தந்திருக்கின்றேன். வருகின்ற செயலை நினைத்து நீ வருத்தப்படுவதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எல்லா விஷயத்திலும் உனக்கு நேர்மறையான பதிலையும் நேர்மறையான சிந்தனைகளும்
போகும் இடத்திலெல்லாம் இந்த முருகன் நான் புதைத்து கொண்டு தானே இருக்கின்றேன். என் பிள்ளையே, எது முடியாது என்று நினைக்கின்றாய்? ஏன் இவ்வளவு மனசோர்வடைவதோடு மட்டுமல்லாமல் உன் உடலையும் நீ வருத்தி கொள்கிறாய்? நீ ஒவ்வொரு முறை காயப்படும் போதெல்லாம் இந்த முருகனும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். வழிகளையும் தாண்டி உன் பிரச்சனைகளுக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். இனி நீ ஜெயிக்கின்ற காலம் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காக என்னை நினைக்காமலோ எங்கெங்கே சென்று கொண்டிருக்கின்றாய்? வருவது வரட்டும். வந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான கட்டத்தை உருவாக்கி இருக்கும்போது ஏன் இந்த முருகனை நம்பியிருக்கும் உனக்கு நான் கெடுதலை செய்து விடுவேனா? நல்வினையும் நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தின் தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நிலைமை இன்னும் சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் தெளிவாகவும் தான் என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறது. உன்னிடத்தில் இருக்கின்ற நற்குணங்களை மற்றவர்கள் சோதித்து பார்க்கின்றேன் என்ற நிலைமையில் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுவும் எனக்கு புரிகிறது. பேசுகிறேன் என்று நினைக்கும் போது நான் எப்படி அப்பனை பேசாமல் செல்வது? உன் மனதின் காயத்தினை பற்றி நீயாகவே மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என்னிடம் கண்ணீர் விட்டு நான் இதற்கு மேல் என்ன செய்வது அப்பனே என்று கலங்கும் போது என் பிள்ளைகளின் மனநிலை நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அதையும் தாண்டி என் பிள்ளைகள் என்னிடத்தில் மனக்குமுறல்கள் ஒப்படைத்தால் மட்டும்தான் நிம்மதி பெறுவார்கள் என்று நினைத்துவிட்டால் அதில் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது. நீ விதிக்கின்ற விஷயத்தை, நீ வடிக்கின்ற கண்ணீரை நிலைநிறுத்திக்கொள். நீ அழுதால்தான் உன் மன அழுத்தம் குறையும் என்பதற்காகத்தான் அந்த அழுகையும் நான் சம்மதித்திருக்கின்றேன். சற்றும் யோசிக்காதே. உனக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து பதறாதே. உனக்கு உயிரானவரை உன் கரம் பற்றுவதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உருவாக்கிவிட்டேன். மற்றவர்கள் ஏதேதோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஒன்றும் நடக்காதது போலல்லவா இங்கே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கும் பொழுது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருப்பேன். என் தங்கமே, உன் மனதில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, அத்துணையும் தாண்டி என்னை ஜெயிக்க வைப்பதற்கு என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் என் கடவுள் மூலம் நான் உனக்கு உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். நீ போகும் திசையெல்லாம் தடைகளையும் தடை கற்களை மட்டும்தானே தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இனி அத்தனை வேளைகளிலும் நான் உனக்கான மாற்றத்தை செய்யாமல் விட்டு விடுவேனா? எங்கே நின்றாலும் இந்த கொடியில் நீ படர்ந்து சென்றாலும் சரி, அதற்கான விசுவாசத்தையும் அதற்கான பட்டத்தையும் தன்மையும் உருவாக்குவதற்குத்தானே நான் உன் காலடியில் கரம்பற்றி இருக்கின்றேன். முருகா, உன்னை மட்டுமல்ல என்னையுமே இங்கு வெற்றுக்காயம் என்று சில பேர் சொல்லிவிட்டார்களே, என்னை செய்வது என்று தானே யோசிக்கிறாய். அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டே இரு. அவர்களை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். உன் வேலை என்னவோ அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி மன வருத்தங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்காக உன் கூட வந்திருக்கும் போது எதற்காக மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக போராடும் என் தங்கமே, உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதானே இனியும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளைகள் காக்க வைக்கக்கூடாது என்பதை அறிந்து உண்மையை சொல்வதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பார்த்து இனி வருத்தங்கள் காணாதே. எந்த ஒன்று நீ உனக்கானதாக நினைத்திருந்தாயோ, எந்த ஒன்று நீ உயிராக நினைத்து கொண்டிருந்தாயோ அதுவே உன் கரம் பற்ற போகும் தருணம் வந்துவிட்டது. இந்த சூழ்ச்சி வலைகளையும் இன்னல்களையும் நம்பி நீ உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. எந்த ஒன்று உனக்கானதாக வருமோ அதை மட்டுமே நீ கண்காணித்து கொண்டு இரு. நீ நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதை எப்படி செய்ய வேண்டும்
இந்த முருகன் அல்லவா உனக்கு உத்தரவை கொடுக்க வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. என் அனுமதியின்றி ஒன்றுமே நகர்ந்து விடாது. உன் வாழ்க்கையின் பற்றிய கவலைகளை பற்றி என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன் மனதில் நினைக்கின்ற விஷயத்தை தாண்டி நீ எனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றாய் முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். அந்த நம்பிக்கையான வழிகாட்டுதலை முடித்த பிறகு உனக்கு வேண்டியதை நான் வேண்டியவாறே சொல்வதற்காக வரத்தான் போகிறேன். உன் கண் முன்னே காட்சியளிக்கத்தான் போகிறேன். அப்போதும் இப்போதும் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்த முருகனுக்கு நன்றி என்று சொல்லத்தான் போகிறாய். வெற்றி உனது. யாம் இருக்க பயமேன்.